இன்றைய வேதவசனம் நாகூம் 1:15. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமேன். நம் கர்த்தராகிய தேவன் யூதா வம்சத்தாரை பார்த்து சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் பிரவேசிப்பதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று. யூதா என்றால் துதி என்று பொருள். அப்படி தேவனை துதிக்கும் ஜனத்தை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்றியும் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, என் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து என்ற வார்த்தையின்படி நமக்கு சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையின் மேல் ஏறி நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே அழித்து பிறப்பில் புறஜாதிகளாய் இருந்த நம்மை தன்னுடைய இரத்தத்தினால் உண்டான ஞானஸ்தானத்தினாலே சுபாவத்தில் நம்மை யூதர்களாக மாற்றி அவரை துதிக்கிறவர்களாக நம்மை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை அவருடைய பண்டிகை நாட்களில் அவர் ஆலயத்தில் சென்று அவரை ஆசரித்து நம்முடைய பொருத்தனைகளை அவருடைய ஆலயத்தில் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு விரோதமாய் செயல்படும் துஷ்டன் நம் வழியில் வராதபடிக்கு கர்த்தர் அவனை சங்கரிப்பார். எங்களுக்கு விரோதமாய் இருக்கும் துஷ்டனை சங்கரித்த எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.